மயிலாடுதுறை அருகே வில்லநகரில் 23 ஆண்டுகளுக்கு பிறகு வரதராஜ பெருமாள் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா வில்லநகர் கிராமத்தில் பெருந்தேவி தாயார் உடனுரை வரதராஜ பெருமாள் எழுந்தருளி அருள்பாலித்து வருகிறார். இந்த ஸ்தலம் தென்காஞ்சி எனவும் அழைக்கப்படுகிறது. கடும் தவம் மேற்கொண்ட ஜெய்சவ்யர் முனிவருக்கு ஸ்ரீதேவி பூதேவியுடன் அருள்மிகு வரதாச்சாரியார் பெருமாள் திவ்ய காட்சியளித்துள்ளது இந்த தலத்தின் சிறப்பாகும். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இந்த கோவிலில் கடந்த 2002ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் பழமை மாறாமல் புனரமைக்கப்பட்டு 23 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவையொட்டி கோயிலில் யாகசாலை அமைத்து கடந்த 27ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, வாஸ்து பூஜை, வாஸ்து ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்களுடன் காலசந்தி கோ பூஜை, கஜ பூஜை தொடங்கி புனித நீர் அடங்கிய கலசங்கள் வைத்து 28ஆம் தேதி முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் யாகசாலையில் உற்சவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு இன்று 5ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவுற்றது. பூர்ணாகதி மற்றும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பட்டாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசங்களை தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க கோவிலை சுற்றி வலம் வந்து விமான கும்பத்தை அடைந்தனர். வேத மந்திரங்கள் ஓத கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.